Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 21 days weight loss challenge-ஓட day 4 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதாங்க. சில டவுட்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு சிம்பிளா அந்த மாதிரி தான் வந்து கொண்டு போயிருக்கேன். சோ பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா, வாங்க. யாரோ போறாங்க நடந்து. மொமினா வாய்க்குள்ள வரமாட்டேங்குது சிஸ்டர், சாரி. மொமினா சிஸ்டரோட பையனுக்கு அதாவது ஜூன் 5 வந்து முகமது ஆல்தட் அவங்களுக்கு வந்து பர்த்டே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டேப்பா. நீங்க வந்து நிறைய படிச்சு நல்லா வந்து சக்சஸ்ஃபுல்லா வரணும்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பாக்குற நீங்களும் அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொன்னீங்க, ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஜூன் 5 இன்னைக்கு நான் கொஞ்சம் லேட்டா தான் இந்த இது சொல்றேன், ஏன்னா அவங்க நேத்து நான் ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறமா சொன்னாங்களா, சோ அதனால என்னால நேத்து வீடியோல விஷ் பண்ண முடியல. சரிங்களா, வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் சசிகலா சிஸ்டர் ராம்நாடுல இருந்து அவங்க வந்து அவங்களோட பொண்ணோட பர்த்டே 14வது பிறந்த நாள். பாலதர்ணிகா அப்படின்னு நினைக்கிறேன். பாலதர்ணிகாவுக்கு விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. நீங்களுமே பெருசா நல்லபடியா படிச்சு ரொம்ப நல்லா வரணும்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பாக்குற நீங்க வந்து 2 பேருக்குமே வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா ரொம்பவே அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருநாளுக்கு அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு நிமிஷம், கதவு ஏன் திறக்குது? அதாவது கதவு வந்து திறக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னமோ எழுதிருக்கேன், நானே என்ன எழுதிருக்கேன். நிர்மலா சிஸ்டர் அவங்க வந்து சிவகாசியில இருந்து எனக்கு வந்து வர ஜூன் 26 வந்து என்னோட வளகாப்பு சிஸ்டர் வாங்க சிஸ்டர் வந்து என்னை வாழ்த்துங்கன்னு சொல்லியிருந்தீங்க. வாழ்த்துற அளவுக்கு நான் பெரிய ஆள்லாம் என்னன்னு கிடையாது. நீங்க வாங்கன்னு சொன்னது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஊருன்னு, ஒருவேளை டெல்லிக்குள்ள இருப்பீங்களோலாம் நான் நினைச்சேன், ஏன்னா நிறைய பேர் டெல்லியில இருக்கவங்களும் பாக்குறாங்களா, சோ அதனாலதான் எந்த ஊருன்னு கேட்டேன். அப்ப சொல்லும் போது நீங்க சொன்னீங்க சிவகாசின்னு சொல்லிட்டு. என்னால எந்த இடத்துக்குமே நகர முடியாதுங்க இன்னும் 1 வருஷத்துக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கேன். சோ இருந்தாலுமே எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கு நல்லபடியா பிரசவம் ஆகி நீங்க நல்லபடியா குழந்தை பெற்றெடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பாக்குறவங்க அவங்களுக்கு நிறைய பிளஸிங்ஸ் வந்து கொடுங்க. சரிங்களா, சோ அதான் சிஸ்டர் என்ன வந்து மதிச்சு கூப்பிட்டீங்க பாருங்க, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா. இவ்வளவு ஃபேமிலியா வந்து கரெக்டா வாழ்த்துங்க எல்லாம் சொல்றீங்க. அந்த அளவுக்கு பெரிய ஆள் எல்லாம் கிடையாது. உங்கள ஒரு ஆள் தான் நானுமே. இருந்தாலுமே அது வந்து சொல்லுவாங்க, வாழ்த்துறதுக்கு வயசு முக்கியம் கிடையாது, இது எல்லாமே இருக்குது. சோ வாழ்த்துறது எப்பனாலும் வாழ்த்தலாம். கண்டிப்பா சிஸ்டர் நல்லபடியா இருப்பீங்க. நீங்க நல்லா ஹெல்த்தியா, அவங்க அம்மா நம்ம வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல வாக்கிங் பண்றது, இதெல்லாமே அதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் ராகில வந்து தயிர் போட்டு இந்த கரைச்சு குடிக்கிறோம் இல்லையா, கூழ், அதுதான் அது வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அது குடிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா குடிக்கலாம். சரிங்களா, நான் அது ஒரு மதியம் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு 2 கிளாஸ் கூட நீங்க வந்து குடிக்கலாம். காலைல எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு 1.5 கிளாஸ் அந்த மாதிரி குடிச்சாவே உங்களுக்கு அவ்வளவு ஃபில்லிங்கா வந்து இருக்கும். சரிங்களா, மதியம் அந்த கூழ் எடுத்துக்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு காய்கறி எல்லாம் வச்சு அப்படி ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் எல்லாம் வச்சு ஒரு ஃபில்லிங்கா எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கும் ஃபில்லிங்கா இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி கம்பங்கூழ் எடுத்துக்கலாம். சரிங்களா, அதான் நம்ம வந்து யூஸ் பண்ண போற 2-3 ஸ்பூன் தயிர் தான் நமக்கு யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி பாத்துக்கோங்க. சரிங்களா, மோர் வந்து குடிக்கலாமான்னு நிறைய சிஸ்டர் கேட்டிருக்கீங்க. மோர் வந்து நல்லா கடைஞ்சு எடுத்துருப்போம்ல, கடைஞ்ச மோர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து குடிக்கலாம் 1 கிளாஸ். சரிங்களா, ஸ்டொமக் மட்டும் எனக்கு பெருசா இருக்கு, ஆல்ரெடி வெயிட் லாஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஸ்டொமக் உங்களோட ஐடியல் வெயிட் வரும்போது கண்டிப்பா அதுவுமே நல்லாவே குறையும். சோ அதனால கவலைப்படாதீங்க, கண்டிப்பா குறையும். உங்களோட போட்டுட்டே இருங்க. சரிங்களா, நிறைய அந்த குனிஞ்சு நிமித்து வேலை பாக்குறது, அதுக்கப்புறம் இந்த கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி, அதுக்கப்புறம் இந்த சுரக்காய் ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ், அப்புறம் வெந்தயத்தை வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுட்டு அதை வந்து சுடுதண்ணில ஆட் பண்ணி குடிக்கிறது. இந்த வெயிலுக்குலாம் அது குளிர்ச்சியும் கூட நம்ம நல்லது. முடியில இருந்து நமக்கு வெயிட் லாஸ் நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சோ அந்த மாதிரி நிறைய ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து சூப்பரான ரிசல்ட் வந்து இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு அப்படியே தான் இருக்கா தொப்பை அப்படின்னு என்ன கேட்டிருந்தீங்க. இல்ல, எனக்கு நல்லாவே குறைஞ்சிருக்கு. இந்த வீடியோ பாக்குற நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஏன்னா நிறைய சைடு போஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் நிறைய வீடியோஸ் எல்லாம் போறேன் இல்லையா, அதுல பாருங்க, உங்களுக்கே தெரியும். இதுக்காக நான் எல்லாம் எதுவுமே பண்ணலைங்க, வாக்கிங் பிளஸ் டயட் இதுதான் பண்ணேன். சரிங்களா, ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நம்ம இவ்வளவு என்னோட வயசு, இவ்வளவு என்னோட வெயிட் இருக்கு, நான் எவ்வளவு வெயிட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க.
ஐடியல் வெயிட் கால்குலேட்டர்னு கூகுள்ல போட்டீங்கன்னாவே வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஏஜ், நம்மளோட ஹைட் இதெல்லாம் போட்டா நம்ம எவ்வளவு வெயிட் இருக்கணும்னு சொல்லிட்டு வரும். சோ அதுதான் நம்மளோட ஐடியல் வெயிட். சரிங்களா, அதுபடி பாத்துக்கோங்க. நீங்க பண்ணா மட்டும் தான் என்னால சேலஞ்ச் பண்ண முடியுது, இல்லைன்னா சீட் பண்ணிடுறோம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய சிஸ்டர் சொல்றீங்க. அப்படிலாம் கிடையாது. இன்னும் நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்ப நான் ஒரு 21 days முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்களும் விட்டுறக்கூடாது. அந்த 21 daysல நீங்க வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணத அகைன் நீங்க லூஸ்ல விட்டீங்கன்னா அகைன் ஏறிடும். சரிங்களா, சோ வழிகாட்டிட்டோம் அப்படின்னா அதை வந்து பின்தொடர்ந்து நீங்க வரணும். நிறைய சிஸ்டர் அதை வந்து பண்ணிருக்காங்க. சோ அதனால என்னைக்குமே ஒரு டிபெண்டா நம்ம யாருமே எதுக்குமே இருக்கக்கூடாது. லைஃப்ல எல்லா விஷயத்திலுமே நல்ல விஷயங்கள் நிறைய பேர்ட்ட வந்து தேடி தேடி கத்துக்கணதை வந்து நம்ம வந்து எப்பவுமே பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். சரிங்களா, அதனால அவங்க போயிட்டு அதை வந்து நம்ம விட்டுறணும் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. நான் வந்து உங்களுக்கு மோட்டிவேட் பண்றேன்னு நினைக்கிறேன் அந்த சேலஞ்சஸ் போடும்போது. அது எனக்கு புரியுது. இருந்தாலுமே அந்த 21 days நீங்க இப்ப வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அதை ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் விட்டுட்டீங்கன்னா அகைன் வந்து உங்களுக்கு எப்படி லாஸ் பண்ண முடியும்? சோ அதுதான் சொல்றேன். மெயின்டைன் பண்றது ஒரு டாஸ்க்னா வெயிட் லாஸ் பண்றது பெரிய பெரிய டாஸ்க். இந்த மாதிரி ஒவ்வொருட்டுமே ஒவ்வொரு டாஸ்க் தான். நமக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து நார்மலா நம்ம வந்து ஹெல்தியான விஷயம் குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்கறது இட்லி சட்னி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். இட்லி சாம்பார் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறோம். சோ அந்த இட்லில ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு உளுந்து இதெல்லாம் சேர்க்கிறோம் அந்த மாதிரி இருக்கு. ஆனா நம்ம வந்து ஒயிட் ரைஸ் சேர்க்காம இருந்தா வெயிட் லாஸ் வந்து நிறைய சீக்கிரமா நடக்கும். சோ அதனாலதான் வந்து கருப்பு கவுனி யூஸ் பண்ணி, இல்லைன்னா அந்த மாதிரி நீங்க வந்து ப்ரௌன் ரைஸ் யூஸ் பண்ணி சாப்பாடு சாப்பிடுறதோ, இல்ல வந்து ஒரு தோசை இட்லி மாவு ரெடி பண்றது, இல்லைன்னா ராகில வந்து ரெடி பண்றது, நிறைய நம்மளே ரெசிபி போட்டிருக்கோம். சோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா, குறைச்சிடலாம் ஈஸியா. சோ அதனாலதான் சொல்றேன், சீட் பண்ணாம கண்டினியூவா நீங்க வந்து பண்ணுங்க. நீங்க எதுக்காக வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்றத மனசுல எப்பவுமே வச்சுக்கோங்க. சோ நான் அதான் எப்பவுமே சொல்லுவேன். நல்ல பயங்கரமா வேர்க்குது பாருங்க. நான் வந்து ஒரு மூவி ப்ரொமோஷன் இருக்கு சிஸ்டர்ஸ், அதனாலதான் போறதுக்கு தான் நான் சரி ஈவினிங்ல இப்ப வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆனேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் ஜோதி வந்து பார்க் போலாமான்னு கேட்டாங்க. நான் வந்து இன்னைக்கு இந்த ப்ரொமோஷன் போறதுனால அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகணுன்ற மாதிரி சொல்லவும், இன்னொரு நாள் நான் வரேன் அப்படின்னு சொல்லவும், அப்புறம் அவங்க பசங்கள்ட்ட சொல்லவும் ஜோதி வந்துட்டு போயிடுச்சு. அகைன் வந்து ஒருத்தவங்க பிரியான்சின் காலில் ஒரு பாப்பா அன்னைக்கு விளையாண்டுட்டு இருக்கும்போது காமிச்சேன் இல்லையா, அந்த பாப்பா கவனை வந்து பார்த்துட்டு கவன் அவங்களோட அம்மாவும் வந்துட்டு வாங்க பார்க்குன்னு கூப்பிட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல நம்ம போக முடியாது, வரலைன்னு சொல்லவும் முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல அமைஞ்சு போச்சு. அப்புறமா நான் வந்து குளிச்சு அப்பதான் தலை குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிடுது, நைட்டி போட்டுருது. அப்புறம் அகைன் இந்த ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் அங்க அவங்க செட்டில் கிளாக் வாங்க தீதி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. கொஞ்ச நேரம் செட்டில் காக்கும் விளையாண்டேன். நல்ல ஒரு ஒர்க் அவுட் மாதிரி இருக்கு, நல்லா இருக்குங்க. நான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது செட்டில் காக்லாம், ரொம்ப பிடிக்கும். சோ அதை விளையாடும் போது நல்லாவும் இருந்தது. இருந்தாலும் இந்த வேலை இருக்கே அப்படின்னு ஒரு மைண்ட்ல இருக்கும் இல்லையா. இப்பதான் போயிட்டு வந்ததும் அது கொஞ்சம் லைட்டா ஸ்வெட் ஆகுது. நல்லா குளிச்சுட்டு போயிட்டு இப்ப பாருங்களேன், அதான் இப்போ வந்து அது ஒரு இதுவா இருக்கும்ல, அது மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி கணர்ற மாதிரி இருக்குது. சூப்பரா இருந்துச்சுங்க கொஞ்ச நேரம் போயிட்டு வந்தது. இனிமே டெய்லி போகணும்னு தான் இருக்கிறேன் நான். இங்கதான் இருக்கு, பக்கத்துல ஆப்போசிட்ல தான் இருக்கு. எல்லா குழந்தைங்களையும் கொண்டு வந்து விளையாடுறாங்க. பார்க்னா எப்படின்னா வாக்கிங் பண்ற மாதிரி, செடிகள்லாம் நல்லா வச்சு அந்த மாதிரி இருக்கு. பிள்ளைங்க விளையாடுற மாதிரி இருக்காது, ஒரு பாலோ பேட்டோ எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து விளையாடலாம் அந்த மாதிரி. இங்க டெல்லியில பொறுத்த வரைக்கும் அதுதாங்க ஒண்ணு, எல்லாம் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்கன பார்க் மாதிரி பச்சை பசேர்னு. நம்ம ஊர்ல நிறைய இங்கெல்லாம் அழிஞ்சிருச்சு இல்லையா, இவங்களாவே இப்ப வந்து அங்கங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சதன் இப்போ கூட வந்ததுமே ஜோதி டெய்லி நம்ம போலாம். முன்னாடிலாம் நாங்க வந்து அப்பப்போ போவோம், வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து போவோம், விளையாட வச்சுட்டு வருவோம் நாங்க. இனிமே டெய்லி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் இப்போதான் மெசேஜ் போட்டுட்டு உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ ரெக்கார்ட் முடிச்சுட்டு டக்குன்னு டைம் வேலை அடுத்தடுத்து பண்ணணும். நானு ஒரு இடத்துக்கு போகணும்னா, இப்போ ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம டக்குலாம் போக முடியாது. அதுக்கேத்தாப்புல அந்த வேலைகளை முடிச்சு அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து நம்ம வந்து இருக்கோம் எல்லாருமே. டக்குன்னுலாம் நம்ம வந்து இப்ப 10 மணிக்கு எங்களுக்கு ஷோங்க இன்னைக்கு பாருங்க, 10 மணிக்கு மேல ஷோ இருக்குது எனக்கு. இன்னைக்கே ப்ரொமோஷன் பண்ற மாதிரி ஒரு இது, இன்னைக்குதான் ரிலீஸ் ஆனிச்சு இல்லையா தக் லைஃப் மூவி. சோ அதனால இன்னைக்கே போகணுன்றதுக்காக அந்த மூவி ப்ரொமோஷனுக்கு தான் வந்து போறேன். சோ இந்த மாதிரி யூடியூப் இன்ஸ்டாகிராம் மூலமா நமக்கு வந்து இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வரும்போது ஏதோ ஒரு சாதிச்ச சக்தி, ஒரு திருப்தி, ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டதுக்கு இவ்வளவு சிஸ்டர்ஸ் கிடைச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்து கிடைக்குது இல்லையா. சோ அது வந்து ரொம்ப உண்மையாவே ப்ரௌடா, செல்ஃப் ப்ரௌடா இருக்கு. என்னை சுத்தி உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே, ஜோதியா இருக்கட்டும், ஹேமாவா இருக்கட்டும், அப்புறம் என்னோட ஃபேமிலி சரௌண்டிங்ல இருக்கட்டும், ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றாங்க. சோ அதுதான் நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம், இவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டதுக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்றதுக்கு. சோ அதனால அதுதான் போறோம். மூவி எப்படி இருக்குன்னு தெரியல, பாக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னதுடா அது,
டீ கண்ட்ரோல் பண்ணவே முடியல சிஸ்டர். ஸ்நாக்ஸாவது நான் வந்து கண்ட்ரோல் பண்ணேன், டீ கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இதுதான் நிறைய பேரோட இருக்குது. ஒரு சிலர் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருக்கும், பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுக்கும்போது திங்கணும் போல இருக்கும் அப்படின்லாம் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து டீ அடிக்டடா இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனாலுமே இப்ப நான் வந்து டீ காஃபி வந்து சின்ன பிள்ளைல இருந்தே அந்த பால் இதெல்லாம் குடிக்க மாட்டேன். சோ அதனால எனக்கு வந்து பழகிடுச்சு. ஆனா நான் வந்து நொறுக்கு தீனி திங்கிறாள், அதை வந்து நான் ஸ்டாப் பண்ணிருக்கேன். அப்போ நீங்க வந்து டீ கண்ட்ரோல் பண்ற மாதிரி தான் எனக்கும் சேம் இதுதான். சோ நம்ம கையில தாங்க இருக்கு. இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சா நம்ம வந்து தேவையில்லாம இப்போதைக்கு நமக்கு அது தேவையில்லை அப்படின்னு நம்ம தான் ஒதுக்கணும். சரிங்களா? கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, பிளாக் டீ பிளாக் காஃபி அந்த மாதிரி குடிச்சு ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? விஷ்ணு சிஸ்டர், விஷ்ணுன்னு ஐடி வரும். உங்களோட பேர் எனக்கு ஐடி பேரை வச்சுதான் நானே ஞாபகம் வச்சுப்பேன். நீங்க விஷ்ணு வச்சிருக்கீங்களா? ஹாய் சொல்ல சொல்லிருந்தீங்க. ஹாய் சிஸ்டர். என்னன்னா உங்களோட வீடியோக்கு நான் அடிக்ட், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களோட வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். கேட்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மத்த வீடியோலாம் நான் அவ்வளவு பார்த்தது கிடையாது, லைக் பண்ணது இல்ல, கமெண்ட் பண்ணது இல்ல. ஆனா உங்களுக்கு தான் ரெகுலரா பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய சிஸ்டர் இது மாதிரி சொல்றீங்க. கேட்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. ஏதோ ஒரு சாதிச்ச திருப்தி வந்து இருக்குது. தேங்க்யூ சோ மச் எல்லாருக்குமே. இதே 11 சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. சரிங்களா? நீங்க பேசுறப்போ எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனல் ஆகுது. நிறைய பேசுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவ்வளவு அவ்வளவு நல்லா இருக்கா எனக்கு. நம்ம ஒரு பேச்சாளர் ஆயிட்டோம். எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்க வந்து நியூஸ் ரீடர் மாதிரி பேசுறீங்க, அந்த தமிழ் உச்சரிப்பு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப கூட இந்த ஜோஸ் டாக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஜோஸ் டாக்ஸ் நம்ம வெற்றி பெற்றவர்கள் எல்லாமே வந்து பேசுற ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அது எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கும். சோ அதுல தமிழ் டிரான்ஸ்லேட்டரா எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களே வந்து அனுப்பிட்டு இருக்காங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி. ஸோ நான் அதுக்கும் அப்ளை பண்ண சொல்லி அவங்களே வந்து கேட்டாங்க, என்னோட தமிழ் உச்சரிப்பு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கும் அப்ளை பண்ணிட்டு அந்த ஒர்க்கும் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுதான், நீங்களும் அதே தான் சொல்றீங்க எல்லாருமே. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. நான் கண்டிப்பா நிறைய பேசுறேன். ஒருத்தரோட லைஃபுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா வந்து அதை வந்து கண்டிப்பா வந்து தொடர்ந்து பண்ணலாம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எவ்வளோ லவ் கொடுக்குறீங்க. அப்புறம் வந்து பைனாப்பிள் வந்து சாப்பிடலாமான்னு கேட்டீங்க. சாப்பிடலாம், அளவா 1-2 பீஸ் வந்து சாப்பிட்டுக்கோங்க, ரொம்ப சாப்பிட வேண்டாம். சரிங்களா? ஜூஸா ஆம்லா ஜூஸ் குடிக்காம ஒரே ஒரு நெல்லிக்காய் வந்து டெய்லி எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. நீங்க ஜூஸ் பண்றதை விட அப்படியே சாப்பிடுறது ரொம்ப ரொம்பவே நல்லது. சோ அதனால ரெகுலரா எடுத்துக்கலாம். உளுந்தங்கஞ்சி டெய்லி எடுத்துக்கலாமா? உளுந்தங்கஞ்சியா கூட இல்லைன்னா களி. ஒரு சிலருக்கு கஞ்சியை பிடிக்கலன்னு சொல்றீங்க, உப்பு போட்டுதான் நம்ம எடுத்துக்கணும். சுகர் எந்த வகையான சுகர் எடுத்துக்க கூடாது. அப்படி இனிப்பா குடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உலர் திராட்சை இல்லைன்னா அந்த இது இருக்கு இல்லையா, பேரிச்சம்பழம் சேர்த்து அரைச்சு அந்த மாதிரி வந்து ஏன்னா எடுத்துக்கோங்க. ஆனா உப்பு சேர்த்துதான் பண்ணணும். உளுந்தங்கஞ்சி வந்து டெய்லி எடுத்துக்கலாம். ஆனா ஒரு சிலருக்கு வந்து களி மாதிரி வேணும்னா களி மாதிரி வச்சுட்டு கூட நீங்க வந்து குழம்பு ஊத்தி சாப்பிடலாம். அதே மாதிரி ராகி களி, இன்னைக்கு நான் ராகி களி தான் வந்து பண்ணேன். ஸோ அது மாதிரி கம்மங்களி, இந்த மாதிரி வந்து ரவக்களி, ஸோ ஓட்ஸ்ல களி, இது மாதிரி எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். கஞ்சியா பிடிச்சா கஞ்சியா குடிக்கலாம், இல்லைன்னா களியா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா களியா சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி எதுனாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். முன்னாடியும் சொல்லிட்டு இருக்கேன், பின்னாடியும் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்களேன், அதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சரி பரவாயில்ல, எல்லாருமே வாழ்க வளமுடன். ஸோ வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலேயே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறது தான். இன்றைக்கி நம்மளோட வெயிட் 59.85 வந்து இருக்குது. ஸோ அதான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டைக்கல்ல நைட்டே ஊற வச்சுருந்தேன், கருப்பு கொண்டைக்கல்ல. ஸோ அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அகைன் வந்து தண்ணி மாற்றிட்டு உப்பு போட்டு குக்கரில் வந்து விசில் விட்டுக்கலான்ட்டு. சின்ன பையன் வந்து நேற்று சீக்கிரமாகவே தூங்கிட்டார், அதனால் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டாரு. அவருக்கு பால் வந்து ஆற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் தான் வந்து பண்ண போறேன். பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கிறேங்க, ஒரு 4 நெல்லிக்காய். நீங்க 2 நெல்லிக்காய் கூட சேர்த்து கொஞ்சமா கூட எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு கிளாஸ் நல்லா எடுத்துப்பேன், அதனால அது எல்லாமே வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு மிக்சி ஜார்ல குட்டி குட்டி பீஸா. அதுல வந்து ஜீரகம் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறேன். நீங்க கூடவே கருவேப்பிலை சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். சரிங்களா? நான் வந்து மறந்துட்டேன் நான். ஸோ அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் குறப்பா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து ஒரு சுத்திட்டு வடிகட்டிக்க வேண்டியதான், ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு. அவ்வளவுதாங்க. இதை வந்து காலை எம்டி ஸ்டமக்லயோ இல்ல 11 மணிக்கு மேலேயோ வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. பிளட்டுக்குமே ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் குக்கர் நல்லா விசில் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணா கொண்டைக்கல்ல சூப்பரா வந்து வெந்துருச்சு. காலையில டெய்லியும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு பயிறு வகைகள், முட்டை இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நேற்று வந்து வச்ச அந்த மிக்சடு காய் மண்டியும் அந்த
சூப் இருந்துச்சு, ரெண்டையும் சேர்த்து போட்டு சுண்ட வச்சுட்டு இருந்தேன் சூடு பண்ணிட்டு. அதுக்கப்புறமா வந்து ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ குக்கரில் வச்சு விட்றலாம். பாஸ்மதி ரைஸ் தான் வந்து பண்ணியிருந்தேன். சரி பிரியாணி ரெசிபியாக தான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு போடல. இதில் குடமிளகாய், கேரட்டு, பீன்ஸு இந்த மாதிரி எல்லா காய்கறியும் வந்து போட்டிருந்தேன். கொஞ்சம் கொண்டக்கடலை அவிச்சதையும் வந்து சேர்த்துருந்தேன். நான் நல்லா சூப்பராக வந்து பாஸ்மதி ரைஸ் இருந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன். ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு வச்சு ஒரு வெள்ளரிக்காவை நல்லா கட் பண்ணி வச்சு பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா காஃபி வந்து அம்மாச்சிக்கு வந்து போட்டுட்டு அவங்களுக்கும் பயறு எல்லாமே வச்சு அவங்களுக்கும் பேக் பண்ணிட்டேன். ஒரு ஆப்பிளும் வந்து கட் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா நான் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்றேன். 1 மணி நேரம் ஆனா நீங்க வந்து வாக்கிங் வந்து பண்ணணும் வெயிட் லாஸ்க்கு, சரிங்களா? நான் வந்து ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணியாச்சு இல்லையா, ஸோ அதனால நான் 1/2 மணி நேரம் வந்து பண்றேன். அதுக்கப்புறமா வந்து தான் கொண்டக்கல்ல அவிச்சது வந்து எடுத்துக்கிட்டு அது அவிச்ச தண்ணி இருக்கும்ல அது ஒரு கப்ல ஃபுல்லா எடுத்துக்கிட்டு, இதுதான் வந்து என்னோட காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. அந்த அவிச்ச தண்ணியை வீண் பண்ணிடாதீங்க, ரொம்ப நல்லது, சரி. அதுக்கப்புறம் இருந்த பாத்திரத்தை எல்லாம் கையோட கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆயாச்சு. நீ அடுத்தடுத்து அகைன் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து பால் தான் காய்ச்சுவேன். அம்மாச்சிக்கும் பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 11 மணி போல ஃபர்ஸ்ட் பிள்ளைங்களுக்கு நல்லா பால் வந்து ஆத்தி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு 2 பேருக்கும் ஆத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மாச்சிக்கும் வந்து காஃபி போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு இன்னைக்கு வந்து தம்பிக்கு சீக்கிரமாவே டியூஷன் வச்சுட்டாங்க அந்த பொண்ணு. ஸோ அதனால அவங்களை வந்து கவனம் ரெடி பண்ணி அவனை போய் விட்டுட்டு வந்துட்டு அப்புறம் மிஷின்ல துணி எல்லாமே போட்டு விட்டுறலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை தான் வந்து போட்டு விட்டேன். அது பாட்டுக்கு ஆயிட்டு இருக்கும், நம்ம பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கலாம் இல்லையா. இல்லாட்டினா இது வந்து பெரிய இதுவா போயிடும், அப்புறம் வெயில் போயிடும். அதனால அதுக்கப்புறமா வந்து இந்த ஒரு பழம் இருந்ததுங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள் மாதிரி இருக்கு, ஆனா வந்து அப்படி இந்த வெல்வெட் தோல் மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கு. உள்ள வந்து பாத்தீங்கன்னா மாம்பழம் மாதிரி கலர் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து அம்மாச்சிக்கு சாப்பிட்டு பார்த்தாங்க, புளிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் பிடிக்காதுங்க, சும்மாவே நமக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் அலர்ஜி. அதனால அம்மாச்சிக்கு வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் மாதிரி வந்து பண்ணி கொடுத்துட்டேன் அகெயின். அதுக்கப்புறமா வந்து மாடி தோட்டத்தில் போயிட்டு குடமிளகாய் எல்லாம் காய்ச்சிருந்தது, துணியை காய போட்டுட்டு அந்த குடமிளகாய் எல்லாத்தையுமே வந்து பறிச்சு எடுத்துட்டு வந்திருந்தேன். ரொம்ப நல்லதுங்க, குடமிளகால நிறைய ஃபைபர் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் சரி அம்மாச்சிக்கு மட்டும்தான் ரைஸ் வைக்கணும், அதனால குக்கர்ல வந்து வச்சிடலாம் கொஞ்சமா தானேன்ட்டு வச்சு விட்டேன் நான். அதுக்கப்புறமா தம்பிங்களுக்கு காலைல ஹஸ்பண்ட்க்கு பண்ணோம்ல வெஜிடபிள் பிரியாணி அது வந்து இருக்குது. ஸோ அதனால அதை வச்சு இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சிக்கு வந்து இந்த மோர் சோறு அந்த மாதிரி தாங்க நல்லா பிடிக்கும். இந்த மாதிரி பிரியாணிலாம் அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தர்பூசணி பழத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு எங்களுக்கு வந்து குக்கர் விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பாதி தர்பூசணி நல்லா வந்து கட் பண்ணி இவ்வளோ வச்சு நான் வந்து இடையில சாப்பிட்டேன். இந்த மாதிரி நீர் பழம் காய் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு. அதுக்கப்புறமா தம்பிக்கு டியூஷன் முடிஞ்சிச்சு, அவனை போய் டக்குன்னு வந்து கூட்டிட்டு வந்துட்டேன். வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா கேப்ப களி வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு எப்பவும் போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கிளாஸ் தண்ணிக்கு ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு போட்டு இந்த மாதிரி கிண்டிட்டு அதுக்கப்புறமா கரைச்சதுக்கு அப்புறம் அடுப்புல வச்சு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் களி வர்ற மாதிரி, சரிங்களா? அவ்வளவுதான். அதெல்லாம் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான், சிம்பிள் தாங்க. இதுல வந்து சோறு எதுவுமே சேர்க்காத ராகி களி. நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி பளபளன்னு வருங்க. இந்த மாதிரி ஈரக்கையில நம்ம வந்து தொட்டு பார்த்தோம்னா ஒட்டாம இருக்குங்க, அவ்வளவுதான். அப்புறம் நம்ம சுண்ட வச்ச அந்த காய்கறி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிக்ஸ்டு சுண்ட வச்ச காய், ஒரு வெள்ளரிக்காய், அப்புறம் காலை வச்சு அந்த கொண்டக்கல்ல இருந்தது அது, அப்புறம் ராகி களி கேப்ப களிலாம் வச்சு சூப்பரா வந்து லஞ்சை வந்து முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அப்புறம் சோறு வந்து வடிச்சோம் இல்லையா, குக்கர்ல எடுத்தோம் இல்லையா, அதை வந்து அம்மாச்சிக்கு வந்து கொஞ்சம் மோர் சோறு மாதிரி அந்த மாதிரி வச்சதான் அவங்களுக்கு இந்த மாதிரி வெயில் காலத்துல பிடிக்கும். அந்த மிக்சடு வெஜ் சுண்ட வச்சு வச்சிருக்கோம்ல அது வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும்ல இந்த மாதிரி கஞ்சி கூட, அதான் அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதனால கொடுத்துட்டு வந்துட்டு கையோட இருந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் நான் அன்னைக்கு வந்து சாப்பிட்டேன் சீக்கிரமாவே. அதுக்கப்புறமா பிள்ளைங்க விளாண்டுட்டு இருந்தாங்க. கவனோட டியூஷன் ஃப்ரெண்டு அந்த பாப்பாவும் வந்து இன்னைக்கு வந்து வந்தாங்க வீட்டுக்கு. ஒரு தமிழ் பாட்டு தான் இது, அதை வந்து அவ்வளோ ஆர்வமா பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாரும் உட்காந்துட்டு. சரி நம்ம துணியெல்லாம் காஞ்சிருக்கும் அதை அள்ளிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கையோட அள்ளிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பாப்பா விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சுல, அவங்க அப்பா வந்தாங்க கூட்டிட்டு போறதுக்கு. ஸோ அவங்களுக்கு கேட்டை திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்தேன். வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன், ஷார்ட்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணேன். அப்புறம் வந்து ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, அம்மாச்சிக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்துட்டு நான் ஒரு பிளாக் காஃபி வந்து போட்டு குடித்தேன். ஏதோ வந்து சூடாக அந்த மாதிரி குடிக்கணும் போல இருந்தது. பிளாக் டீ, கிரீன் டீ இந்த மாதிரி எது வேணாலும் குடிச்சிக்கலாம், வித்தவுட் சுகர் தான். அதுக்கப்புறமா வந்து சரி இன்னைக்கு வந்து நைட்டுக்கு மூவி போகலான்ட்டு ஒரு
ப்ரொமோஷனுக்காக போறேன். ஸோ அதனால தலை குளிச்சு ஃப்ரெஷ்அப் பண்ணிக்கலாம்னு ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த பாப்பா இருக்குல்ல, அகைன் காமிச்சேன்ல டியூஷன் ஃப்ரெண்டு, அந்த பொண்ணு வந்து பார்க்குக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போயிடுச்சு. ஸோ அதான் வந்து போயிட்டு விளாண்டுட்டு அவங்க அம்மா கூட கொஞ்சம் செட்டில் காக்லாம் வந்து விளாண்டுட்டு இருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்லா இருந்ததுங்க, எனக்கும் நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருந்தது. பிள்ளைங்களும் நல்லா வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. அங்கே ஸ்கேட்டிங் வந்து ஒரு பையன் கொண்டு வந்திருந்தாங்க, அதெல்லாம் அந்த பொண்ணோட அம்மா வந்து விளையாட வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் செட்டில் காக் விளாண்டோம்ல, அந்த காக் வந்து மேலே வாழை மரத்துக்கு மேலே வந்து போய் விழுந்துருச்சு. வாழை மரம், முருங்கைக்கீரை எல்லாம் இங்கே அழகா இருந்ததுங்க. இந்த கார்டன் எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல தான் இருக்குது. ஸோ இனிமேல் டெய்லி போகலான் இருக்கேன், உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னும் டீட்டெயில்டா. அதுக்கப்புறம் பிள்ளைங்களும் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாளைக்கு இதே மாதிரி கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஜோதியும் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அம்மாச்சி வந்து எனக்கு வந்து பல்லு வலிக்குதுன்னு சொல்லிட்டு கேப்பை கூழ் வண்டி பண்ணி கொடுத்துருமான்னு சொன்னாங்களா. ஸோ அதனால கேப்பை எப்பவும் போல கிண்டிட்டு தயிர் போட்டு கரைஞ்சி அவங்களுக்கு வச்சாச்சு கூழ். அதுக்கப்புறம் முட்டை ட்ரே ஹஸ்பண்ட் வந்து வரும்போதே வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ குடமிளகாய் வந்து நம்மளோட மாடி தோட்டத்துல இருந்து பறிச்சது தான். ஸோ அதை வச்சு ஒரு ஹெல்தியான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான். ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க, அதுல வந்து ஜீரகம் வந்து பொரிய விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, அப்புறம் குடமிளகாய் பொடியா கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வெங்காயத்தையும் பொடியா கட் பண்ணி, பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்து நம்ம வந்து வதக்கி விட்டுக்க போறோம். இது கூட நீங்க வேற எந்த வெஜிடபிள்ஸ், கேரட், அப்புறம் முட்டைக்கோஸ் இந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளோட முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு சிம்பிள் ரெசிபி தான், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் இது பிளைனாகவும் அப்படியே சாப்பிடலாம், நம்ம வந்து சப்பாத்தி இந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், ரைஸ் கூடயும். ஸோ அந்த மாதிரி முட்டை நல்லா உடச்சி ஊற்றிக்கிட்டேன். வீட்டில் எல்லாருக்குமே செய்கிறனால சேர்த்து செய்கிறேன். அதில் மிளகாத்தூள், உப்பு மட்டும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி இது கிண்டி விட்டுக்கிறேன். நீங்கள் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம், சரிங்களா? வேறு ஏதாவது மசாலா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு பாருங்க, சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து பிள்ளைங்களுக்கு இல்லை அந்த பிரியாணி பேலன்ஸ் இருந்தது. ஸோ நம்ம ஆஃபீஸ்க்கு கொடுத்துட்ட பிரியாணி ஆஃபீஸில் உள்ளவங்களே சாப்பிட்டாங்களா, டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி ஹஸ்பண்ட் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நான் அந்த கேப்சிகம் முட்டை பொரியலை வச்சு கொஞ்சம் நிறையவே வச்சு சூப்பராக வந்து டின்னரை முடிச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு அந்த பிரியாணி, அதுக்கப்புறம் இந்த கேப்சிகம் முட்டை பொரியல் வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு, அப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து மதியம் வடிச்ச சாதம் இருந்தது, அதெல்லாம் வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அம்மாச்சிக்கு கூழ் இருந்துச்சா, ஸோ எல்லாமே டின்னர் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சீரக சோம்பு வந்து கொதிக்க வச்சுட்டு நான் வந்து பாத்திரத்தை கையோட கழுவி போட்டுட்டேன். இந்த அளவுக்கு நல்லா வந்து கொதிச்சு வந்துடணும், வத்தி வரணும். காலையிலேருந்து இந்த பச்சை பயறு, அப்புறம் இந்த மாதிரி முட்டை இதெல்லாம் சாப்பிட்றோம்ல, அது வந்து வாய்வு மாதிரி ஒரு மாதிரியா இருக்குங்க, ஒரு மாதிரி செரிக்காத மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி குடிக்கும்போது வெயிட் லாஸ்க்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு செரிமான சக்தியும் கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ட்ரெஸ்அப் பண்ணி ரெடி ஆயிடுச்சுங்க. 10 மணிக்கு நாங்கள் வந்து தக் லைஃப் மூவிக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆயாச்சு. ஒரு ஜீனு டிஷர்ட் போட்டு ஹஸ்பண்ட் வந்து ரீசெண்டாக இப்போ ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி தான் ஆர்டர் பண்ணி இது வந்து அவங்களாவே செலக்ட் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ சூப்பராக போட்டுட்டு அதை வந்து கிளம்பியாச்சு. ஒரு கார் புக் பண்ணி அம்மாச்சி எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம் நாங்கள். அப்புறம் வந்து தேட்டருக்கு வந்துட்டோம். நிறைய பேர் இன்னைக்கு வந்திருந்தாங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் டே இல்லையா, ஸோ அதனால இங்கே நிறைய தேட்டர்ஸில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ தக் லைஃப் மூவி தான் வந்து போய் பார்த்துட்டு வந்தோம். இந்த சாங்கை வந்து வைப் பண்ணுறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ படம் வந்து இருந்ததுங்க, ஓரளவுக்கு மிக்சடாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டு வந்தோம். ஸோ மூவி வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஆரம்பித்து திருச்செந்தூரில் முடிகிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு போனதுனால நான் வந்து தேட்டரில் எதுவுமே சாப்பிடல, தண்ணி தான் வந்து குடித்தேன். பிள்ளைங்களுக்கு மட்டும் பாப்கார்ன் வாங்கி கொடுத்து முடிச்சாச்சு. எங்க வெளியில போனாலும் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்ன பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் வீடியோ பொறுமையா பார்த்தா மிக்க நன்றி. பாய்.